கிளியராக கேட்குறேன். என்ன கேள்வினா, நமக்கு வந்து 2 விஷயம் முக்கியமாக படுது. என் வாழ்க்கையில் இதுவும் முக்கியம், இதுவும் முக்கியம். 2மே முக்கியம்னு படும்போது நான் 2லேயுமே கவனத்தை செலுத்திட்டு இருக்கேன். இதுலேயும் கவனத்தை செலுத்துகிறேன், இதுலேயும் கவனத்தை செலுத்துகிறேன். ஏன்னா 2மே வாழ்க்கைக்கு முக்கியம் எனக்கு தெரியுது. அப்போது ஆனால் அந்த டைமில் ஒரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, என்ன தெரியுது அப்படின்னா, இந்த விஷயத்த என்ன கட் ஆகுது, நோ நெட்வொர்க் கனெக்ஷனா, ஏன் ஆப்ளின் மட்டும் எப்படி வந்துச்சு, இமெயில் என்ன பண்ணுது. அந்த சூழ்நிலையில் 2 விஷயம் முக்கியமாக படுது. அப்போ இதுவும் கவனத்தை செலுத்தணும், இதுவும் கவனத்தை செலுத்தணும். அப்போ திடீர்னு என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த விஷயம் தான் எனக்கு ஃபஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இப்போ தேவை, இதுவும் தேவை தான், ஆனால் இந்த விஷயம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவை. அப்போ இதை நான் கவனத்தை செலுத்தும் போது 2மே ஈக்குவலாக கவனத்தை செலுத்தும் போது என்னென்னா, என்னால் இந்த ஒரு விஷயத்தை சூப்பராக பண்ண முடியலன்னு எனக்கு தோணுது. அப்போ என்ன பண்ணுறேன், இப்போதைக்கு இந்த விஷயத்தை நான் பண்ணலை அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டு, ஏன்னா 2மே சந்தோஷத்தை கொடுக்குது, ஆனால் இதை நான் இப்போதைக்கு பண்ணலன்னு சொல்லி நிப்பாட்டிட்டு இன்னொரு விஷயத்தை மட்டும் முழு கவனத்தை செலுத்து, நான் செஞ்சு முடிச்சுட்டு, இது ஒரு செஞ்சு முடிக்க வேண்டிய வேலை, செஞ்சு முடிச்சுட்டு அது ரொம்ப டைம் எடுக்கும். அது வரைக்கும் அது பண்ண முடியாது. செஞ்சு முடிச்சுட்டு தான் அப்புறம் இந்த வேலையை நான் பண்ண வருவேன் அப்படின்ட்டு இருக்கிறது சரியா? இல்லைன்னா என்ன பண்ணணும்? ஒரே டைமில் 2 வேலையை பார்க்கலாமா, இல்லை ஒரு வேலையை தான் பார்க்கணுமா? ஒரு விஷயம் எனக்கு 2 விஷயம் பிடிக்கும், அந்த 2 விஷயத்தையும் நான் ஹேண்டில் பண்ணலாமா, இல்லை ஒரு விஷயத்தை மட்டும் தான் பண்ணணுமா? இதுதான் கேள்வி. நான் இன்னும் கிளியராக இந்த வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் கேட்டிருந்தேன். இது யாருனாலும் ஆன்சர் பண்ணலாம். யார் ரெடியாக இருக்கீங்க? ஜானகி தேவி சார் ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் தான் இப்போ ஆரம்பிச்சுக்கிறீங்க. சார், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது வேற, ஆனா பேஷனேட்டா பண்ணணுன்றதுக்கு வந்து நம்ம கவனமா பண்ணாதான் அது கரெக்டா வரும். ஒரே நேரத்துல 2 விஷயம் பண்ணலாம், பட் 2மே பெர்ஃபெக்ட்டா முடியுமான்றது டவுட். சோ அதுல யாரு இப்போ எங்க காலேஜ் ஃபங்க்ஷனே நான் எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன். டீச்சர்ஸ் டேவும் ஓணமும் பக்கத்துல வந்துச்சு. 2யுமே ஒரே ஆளுக்கு பண்ணணும்னு இஷ்டம், பட் 2க்குமே வேற திங்ஸ் வாங்கணும். 2ஓட ப்ராசஸும் வேற மாதிரியா இருக்கும். அப்போ வேலையை நம்ம அவங்கவுங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டோம்னு வைங்களேன். இப்போ ஒரு செலிப்ரேஷனை ஃபுல்லா எடுத்துட்டு அதை நம்ம கன்சிடர் பண்ணிட்டு, இன்னொரு செலிப்ரேஷன் யாரு ரொம்ப நல்லா தெரிஞ்சு அதுல வெல்டன்னா ஆல்ரெடி பண்ணியிருக்காங்களோ, எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்காங்களோ, அவங்க கையில ஒப்படைச்சிட்டோம்னா நிம்மதியா இருக்கலாம். வண்டர்ஃபுல். அதாவது நமக்கு 2 பர்பஸுமே முக்கியம், நம்மளால் கவனம் செலுத்த முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அந்த பொறுப்பை ஒருத்தங்க ஒப்படைச்சிடணும். ஒப்படைச்சிடுறது மட்டும் விஷயம் இல்லை, நீ பண்ணிக்கோங்கன்னு ஒப்படைச்சிட்டு போகிறது விஷயமா இல்லை, அதை வந்து மானிட்டர் பண்ணணும். அது பண்ணணும், நடக்கணும்ல, நமக்கு நடக்கணும்ல. பொறுப்பு ஒப்படைச்சதை தாண்டி அதை நடக்க வைக்கிறது தான் உங்களோட வேலை என்ன. அப்போ அந்த பர்பஸ், அப்போ நம்ம இந்த ஒரு பர்பஸை முழு கவனத்தை செலுத்தலாம் இல்லை. சூப்பர், எக்ஸலன்ட், வேற லெவல். எனக்கு வேற லெவல். வீடியோ ஆன் சொல்லியிருந்தேன், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எனர்ஜி கிடச்சிருக்கு எல்லாருக்கும். சரி, வேற யார் இருக்கீங்க? ஜானகி தேவி இன்னொருத்தவங்க சொல்லுங்க, கூப்பிடுங்க. கிருஷ்ணவேணி. வெண்ணிலவே வெண்ணிலவே. குட் மார்னிங் சார். மார்னிங். கரெக்டாக சொல்லுங்க கிருஷ்ணவேணி. சார் அதே தான் ஜானகி தேவி சொன்னா அதே ஆன்சர் தான் சார். கண்டிப்பா எப்பவுமே நம்ம ஒரே டைம்ல 2 வேலையை செஞ்சோம்னா 2லயுமே நம்மளால கவனம் செலுத்த முடியாது. ஏதாவது ஒரு வேலையை கிருஷ்ணவேணி. சார் ஸ்டார்டிங் என்ன சொன்னீங்க? சார் சாரி. குட் மார்னிங் எவ்ரிவன். சூப்பர், பரவாயில்லையா? கண்டிப்பா. எதுக்கு? சாரி சார். சார் அதுதான் ஜானகி தேவி சொன்ன அதே ஆன்சர் தான் சார். நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்துல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணா அது நல்லா பண்ண முடியும். ஆக்சுவலி 2 விஷயத்த பண்ணலாம், நமக்கு அதுக்கான ஸ்கில்ஸ் இருந்தா பண்ணலாம். பட் ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும்போது அதுக்கான சிறப்பான ரிசல்ட் நம்ம கொண்டு வர முடியும். 2மே பண்ணோம்னா 2லயுமே கவனம் செலுத்த முடியும். 2 காரியமே பாதியில இப்படி தடைபடுற மாதிரி ஆகலாம் சம் கேசஸ்ல. சோ எப்பவுமே ஒரு விஷயத்துல தீவிரமா ஃபோக்கஸ் பண்ணோம்னா அதுக்கான பெஸ்ட் ரிசல்ட் நம்ம சிறப்பா கொடுக்கலாம். இதுதான் என்னோட ஆன்சர். எக்ஸலண்ட், தேங்க் யூ. அந்த பெஸ்ட் நம்ம ஒரு விஷயத்துக்கு நல்ல ஃபோக்கஸ் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே ரிசல்ட் அதிகமாக இருக்கும்ல. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் 2 வேலையை நான் பார்க்கணும் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறது நல்ல விஷயம் தான். சூப்பர் கிருஷ்ணாணி, எக்ஸலண்ட். நீங்கள் இன்னொருத்தவங்க சொல்லுங்கள். தேங்க் யூ. கிருஷ்ணாணி வீடியோ ஆன் பண்ணலாம். கிருஷ்ணாணி ஹாஸ்டல் தான் இருக்கிறீங்க சார்? டிராவலிங்ல இருக்கேன் சார், வீடியோ ஆன் பண்ண முடியாது. சரி, நாளைக்கு பவித்ரா நாளைக்கு ஆன் பண்ணிடலாமா கிருஷ்ணாணி? நாளைக்கு ஆன் பண்ண முயற்சி செய்யணும் சார், இன்னைக்கு முடியாது. முயற்சி செய்யறங்க, கதையெல்லாம் விட்டுட்டு இருக்கேன். செக்ரட்டரி இங்கே இருங்க, பவித்ராக்கு போவோம். கிருஷ்ணவேணி
சார். இந்த முயற்சி செய்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அது என்ன அர்த்தம் அப்படின்னு புரியல. அது என்னது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? முயற்சி செய்கிறேன் அப்படின்னா நாளைக்கு ஆன் பண்ணாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அர்த்தமா? நாளைக்கு கண்டிப்பா ஆன் பண்றேன். சூப்பர், வேற லெவல். இந்த முயற்சி செய்கிறேன், தேங்க்யூ சார். நான் முயற்சி செய்கிறேன்னு சொல்கிறேன். என்ன அர்த்தமாக எடுத்துக்கலாம் அப்படின்னா நாளைக்கு பார்ப்போம், அப்போ ஆன் பண்ணாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நம்மளே நம்ம ஒத்துக்கிறோம் இல்லை? ஆமா சார், கண்டிப்பா நம்ம கம்யூனிகேஷன் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட முயற்சி நம்ம பண்ணணும்ல, அப்போ ஐ வில் டூ இட் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அது வந்து ஒரு அகங்காரமாக நான் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறது ஒரு அகங்கார செயலாக கூட நம்ம அதை நம்ம வந்து அப்படி நான் பண்ணிடுவேன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய திமிர்த்தனம் அகங்காரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தாலும் அப்படி நினச்சாதானே நம்ம பண்ணுறதுக்கான முழு எஃபர்ட்டை போடுவோம். நடக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கப்புறம் உள்ளது. நடக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது அதுக்கப்புறம் உள்ளது. வேறு ஏதாவது சூழ்நிலை இருந்துச்சுன்னா. ஆனால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வில் டூ இட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நான் பண்ணுறேன் நாளைக்கு ஆன் பண்ணுறேன், இதுதான் ஆன்சரு. அப்போ ஆன் பண்ண முடியாது. கிருஷ்ணன் நாளைக்கு ஆன் பண்ணிடலாமா சார்? கண்டிப்பாக நாளைக்கு ஆன் பண்ணுறேன். சூப்பர் சூப்பர் கிருஷ்ணன். உறுதியா அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக வார்த்தைக்கு பதிலாக உறுதியா அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார், உறுதியா ஆன் பண்றேன். சூப்பர் கிருஷ்ணன். பவித்ரா நான் சொல்றேன். குட் மார்னிங் மேம். மார்னிங் பவித்ரா. எப்படி குட் மார்னிங் சொல்லுங்க. எல்லாரும் வணக்கம் போடலாம், ஒரு சிம்பிள் போடலாம், அது மாதிரிலாம் பண்ணலாம். பண்ணுங்க எல்லாரும். சொல்லுங்க பவித்ரா. பவித்ரா எல்லாருமே பவித்ரா மறுபடியும் குட் மார்னிங் ஆள்னு சொல்லுங்க. எல்லாருமே சிம்பிள் போடுவாங்க, யாரெல்லாம் அலர்ட்டாக இருக்காங்க பார்ப்போம். பவித்ரா மறுபடியும் குட் மார்னிங் சொல்லுங்க. குட் மார்னிங் ஆல். குட் மார்னிங் பவித்ரா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. நாளைக்கு கிருஷ்ணவேணி சொல்ல மாதிரி தான். ரெண்டு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றதை விட ஒரு விஷயத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது இன்னும் பர்ஃபெக்டா பண்ணலாம். அப்படி சொல்லுங்க. ரெண்டு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றதை விட ஒரு விஷயத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அந்த வேலையை முடிக்கும் போது இன்னும் பர்ஃபெக்டா முடிக்க முடியும். ரெண்டு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணணும், ஒரு விஷயத்தை ஃபோக்கஸாக முடிக்க முடியும் இல்லை? எக்ஸலண்ட், சூப்பர் பவித்ரா. இப்போ இந்த கேள்வியை கொஞ்சம் நான் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறேன். என்ன சேஞ்ச் அப்படின்னா, ஓகே, ரெண்டு வழி முக்கியமாக படுது. இப்போ இப்படி வச்சுக்கலாமே. இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு 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 வேலையாக அசீவ் பண்ணிட்டோம். எக்ஸசைஸ் பண்ணுறது ஒரு வேலை, நான் வந்து ட்ரைனிங் கொடுக்குறது ஒரு வேலை. எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, எக்ஸசைஸ் பண்ணுறது ஒரு வேலை, ட்ரைனிங் கொடுக்குறதும் வேலை. அப்போ இந்த டைமில் எனக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அதிகமாக டைம் தேவைப்படுது. அப்படிங்கிறதுக்காக நான் எக்ஸசைஸ் பண்ணுறதை நிப்பாட்டலாமா? இதுதான் என்னோடய கேள்வி. ஆன்சர் பண்ணலாம். என்ன சொல்கிறீங்க பவித்ரா? நீங்கள் ஒருத்தவங்க கூப்பிடுங்க. மீனாட்சி சொல்லுங்கள். மீனாட்சி அன்மியூட் பண்ணிட்டாங்க. மீனாட்சி வீடியோ அன்மியூட். பண்ண முடியாது. என்ன இப்பதான் வெளிய போயிட்டு வந்தேன், அதுக்குள்ள கூப்பிட்டீங்க. சரி, அது வரைக்கும் கொஞ்சம் பாஸ்டா இருக்கீங்க. பவித்ரா நீங்க இன்னொருத்தவங்க கூப்பிடுங்க. பவித்ரா குயிக்கா இன்னொருத்தவங்க கூப்பிடுங்க. மஞ்சு சொல்லுங்க. பாருங்க, வீடியோ ஆன் பண்ணியிருக்கான். அபிஷேக் எவ்வளோ நான் என்னெல்லாம் பேசினேன் பார்த்தீங்களா? என்ன இருந்தாலும் வீடியோ ஆன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? தலைவன் அதுதான் இந்த அபிஷேக். யாரு? சொல்லுங்க மஞ்சு. கேள்வி என்ன கேட்டேன் கடைசியா? உங்களுக்கு ரெண்டு விஷயம் பிடிக்குது, செக்ஷன் எடுத்ததுனால எக்ஸசைஸ் பண்ணல. சரி, அப்படியே வச்சுக்கோங்க. அப்படிதானே? அப்படிலாம் இல்லை, நான் கேட்குறேன், சும்மா கேள்வி கேட்குறேன். எக்ஸசைஸ் எனக்கு பண்ணணும், நான் அரை மணி நேரம் 20 மினிட்ஸ் எக்ஸசைஸோ யோகாவோ பண்ணணும். யோகா 20 மினிட்ஸ் எனக்கு யோகா முக்கியம் அப்படின்னு வச்சுக்கோங்க. யோகாவும் முக்கியம். ஆனால் இன்றைக்கி பார்த்தாச்சுன்னா செஷன் வந்து 9 மணிக்கு செஷனும் இருக்குது. அப்போது இந்த 20 மினிட்ஸ் நான் ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இந்த யோகாவை வந்து நான் நிப்பாட்டிடலாமா இல்லை யோகா நான் பண்ணணுமா? இதான் கேள்வி.
அந்த 20 மினிட்ஸ் பண்றதுக்கு பதிலா ஒரு 5 மினிட்ஸ் பண்ணிக்கலாம்ல. ம் 5 இல்லாட்டி ஒரு மினிட்ஸ் 10 மினிட்ஸ். 10 மினிட்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி நான் 20 மினிட்ஸ் பண்ணா 20 மினிட்ஸில் நான் வந்து எக்ஸ்ட்ரா 10 மினிட்ஸ் பண்ணால் என்ன ஆகும்? ஸோ அப்படி சொல்கிறீங்க அட்லீஸ்ட் 5-10 மினிட்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. அந்த 10 நிமிஷத்தில் நான் அப்படி செஷனை வந்து 9 மணிக்கு உள்ள செஷனை பிளான் சூப்பராக பண்ணிடுவேன். அப்படியா? நீங்க பண்ணிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு மன நிம்மதியா இருக்கும். எனக்கு மன நிம்மதியாக இருக்கும். அந்த 20 நிமிஷம் ரொம்ப யோகா ரொம்ப டைம் எடுக்கல, யோகாவும் பண்ணிட்டோம் ப்ரிப்பரும் பண்ணிட்டோங்கிற மாதிரி இருக்கும்போது போக நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்கல்ல. ஆமா, சூப்பர்மா. வேற நமக்கு வேற நீ பண்ணலையேன்னு தோணிக்கிட்டே இருக்கும். இந்த 20 நிமிஷத்துக்கு யோகா ஓவராக பண்ணிட்டேமே தோண்டிட்டு இருக்குமா? ப்ரிப்பேர் பண்ணலேன்னு தோண்டிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க என்ன? ஓகே, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குலாம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது. ஒரு 2 மணி நேரம் டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 மணி நேரத்தில் எனக்கு எக்ஸ்ட்ரா அந்த 2 மணி நேரத்தில் ஒரு 1 நிமிஷம் 1 மணி நேரம் 40 நிமிஷம் ப்ரிப்பரேஷன் டைம் இருக்குது. இந்த 20 நிமிஷம் யோகா வந்து எக்ஸ்ட்ராவான டைம். இந்த ஒரு 2 மணி நேரத்தில் 20 நிமிஷத்தை மட்டும் யோகாவுக்கு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன சொல்கிறீங்க? அப்போ ஓகேதான், எடுத்துக்கலாமா? பண்ணணும். அது அப்போ அந்த யோகா பண்ணி தான் ஆகணுமா? பண்ணிடணும். ஆமா, சரி, உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல அது? பிடிச்சிருக்கு, அப்போ பண்ணி தான் ஆகணும். அப்போ இந்த இடத்துல யோகா விட்டுட்டு நான் ஃபுல்லாகவே நான் அதுக்கு நான் ட்ரைனிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டா? சரி, இப்போ ட்ரைனிங் ரொம்ப முக்கியமான அப்படின்னா நீங்க அதுல ஃபோக்கஸ் பண்றது கரெக்ட். சரி, இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ மார்னிங் நான் யோகா பண்ணுறேன்ல, இந்த யோகா வந்து எனக்கு ட்ரைனிங் ஹெல்ப் பண்ண போதாங்கிறதா இப்போ கேள்வி. மஞ்சு, இப்போ நீங்கள் அடுத்த ஆள் கூப்பிடுங்க, அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் யார் கூப்பிடுறீங்க? அபிஷேக் கூப்பிடுங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். கௌரியா? சூப்பர், கூப்பிடுங்க. கௌரி. அபிஷேக் வேண்டாம். கௌரி கூப்பிட்டீங்களா? சரியாக தான் கேட்டுருக்கீங்க, சரியான நாள் தான் கூப்பிட்ருக்கீங்க. கௌரி வீடியோ அனுப்புங்க, சீக்கிரம் வாங்க. உங்கள் சீனியர் கூப்பிட்றாங்க, வாங்க. கௌரி லட்சுமி. குட் மார்னிங் எவ்ரிவன். குட் மார்னிங் சார். ஒரே நேரத்துல ஒரு வேலையை மட்டும் சார் பண்ண முடியும். 2 வேலையை எப்படி பண்ண முடியும்? இப்போ கேட்ட கேள்விலாம் கேட்டிருக்கேன், பதில் சொல்லுங்கள். ஒரு வேலையை மட்டும் தான் சார் ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியும். ஒரு வேலையை ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியும் ஒரு டைமில். அது வந்து ஓகே. இப்போ நான் யோகா பண்ணும்போது யோகா தான் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவேன், ட்ரைனிங் பண்ணும்போது ட்ரைனிங் தான் ஃபோக்கஸ் பண்ணி வருவேன். அது புரிஞ்சிச்சு. இப்போ கேள்வி என்னென்னா, நான் யோகா பண்ணிகிட்டு இருக்கிறேன், அது பண்ண போகிறோம். அந்த 20 மினிட்ஸை இந்த 20 மினிட்ஸ் நான் பண்ண போகிற யோகா எனக்கு வந்து ட்ரைனிங்க்கு ஹெல்ப் பண்ணுமா? இல்லைன்னா அந்த 20 மினிட்ஸ் நான் ட்ரைனிங் பண்ணுறதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணுறது எனக்கு ஹெல்ப் பண்ணுமா? நான் யோகா பண்ணணுமா பண்ணக்கூடாது? பண்ணலாம் சார். ஏன் பண்ணணும்? எப்படி ஹெல்ப் பண்ணுமா? எப்படி ஹெல்ப் பண்ணும்? ஒரு தெளிவான முடிவு வந்து யோகா மூலமா நம்ம ஒரு மன அமைதி கிடைக்குங்களா? சரி, மன அமைதி கிடைக்கும். ஸோ தட் ஒரு முடிவு எடுக்கலாம்ல சார் அந்த இதுல? ஒரு மைண்ட் அமைதியாக இருக்கும், ஒரு தெளிவான முடிவுகள் எடுக்கும் மைண்டு. என்ன? ஓகே, ஜானகி சொல்ல நினைக்கிறேன். ஜானகி சொல்லுங்கள். அபிஷேக் நான் பார்த்தேன். அபிஷேக் நீங்கள் ஒன்றும் ஞாபகப்படுத்த வேண்டாம். ஜானகி சொல்லுங்கம்மா. ஜானகி, என்னதான் கிளாஸ் ரொம்ப முக்கியமா இருந்தாலும் உங்க உடம்பு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு முக்கியம் தானே. சோ கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் டைம் ஒதுக்கணும். அதுக்கு நீங்க ஷெட்யூல் ஃபர்ஸ்ட் போட்டு நமக்கு எந்த டைம் கன்வீனியன்ட்டோ அதுக்கு நம்ம இப்போ எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட்னு ப்ரையாரிட்டைஸ் பண்றது நம்ம கையில தான் இருக்கு. சோ நீங்க இது கிளாஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணீங்கன்னா கிளாஸை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு லேட்டா யோகா பண்ணலாம். உங்க ஹெல்த்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணீங்கன்னா நீங்க யோகா முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அது உங்க கன்வீனியன்ட். நீங்க எந்த டைம்க்கு வந்தாலும். அப்போ நான் இப்படி பண்ணலாமா? நான் ட்ரைனிங் முடிக்கிற வரைக்கும் ட்ரைனிங் வந்து 30 நாள் இருக்குது வச்சுக்கலாமே. இதை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. ட்ரைனிங் முடிக்கிற வரைக்கும் நான் யோகாவே பண்ண மாட்டேன்னு சொல்லி இருக்கிறது கரெக்டாக? அது தப்பு சார். தப்பு தானே? நம்ம வந்து ஹெல்த் நம்ம பார்த்துட்டு அதோட சேர்த்து யோகா பண்ணணும் கரெக்டாக. செல்லக்குட்டி சொல்லுங்கள். என் தெய்வம் அட்வைஸ் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ ஜானகி தேவி. செல்லக்குட்டி சொல்லுங்கள். தேங்க்யூ சார். இப்போ நீங்க சொன்னதை வச்சு நான் சொல்றேன். செல்லக்குட்டி அப்புறம் 0 வந்துச்சா? 0
வந்துச்சு சார். நான் தூங்கிட்டேன். சாரி, நேத்து ஃபோன் எடுக்க முடியல சார். 0 வந்துச்சான்னு கேட்டேன். 0 அப்புறம் வந்துச்சா? வந்துச்சு. வந்துட்டே இருக்கா 0? பார்த்தேன். 4 டைம்ஸ் பார்த்தேன் நேத்து. நேத்து வந்துச்சா 0? ஒரே 0 தானா? ஆமா சார், 0 தான் வருது. நானும் 0 வரது 0. 4 வருதா? 4 வருதா? எத்தனை வருது? 4 வந்துச்சு. 2 நிறைய டைம்ஸ் வந்துச்சு. 3 1 டைம் வந்துச்சு. அதாவது 0 அப்படின்னா ஆமா. டபுள் 0 2 டைம்ஸ். 0 2 டைம்ஸ். 0 வந்து 1 டைம். 40 2 டைம்ஸ். அவ்வளவுதான். சார் கேள்வி சொல்றேன் சார். நீங்க வந்து டெய்லி ரொட்டீன்ல யோகா இருக்கும். ஆனா நீங்க இப்ப கிளாஸும் பண்றீங்க. கிளாஸ் வந்து மேபி 1 or 2 டேஸ் இல்லாம போலாம். இப்ப நீங்க அந்த கிளாஸுக்காக நீங்க யோகா விட்டீங்கன்னா, இப்போ கிளாஸ் இல்லாதப்போ நீங்க யோகா கண்டிப்பா பண்ணிடுவீங்க. கிளாஸ் இருக்கிறப்போ என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் நான் யோகாவை நீங்க விட்டீங்கன்னா, மேபி அது யோகா பண்ணலையே ஒரு தாட் வந்து உங்க மைண்ட்ல செட் ஆகி கிளாஸ கூட ஒழுங்கா இது பண்ணாம போயிடும். உங்க டெய்லி ரொட்டீன்ல ஒரு விஷயத்த நீங்க ரெகுலரா பண்ணும் போது என்ன விஷயம் எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம் இருந்தாலும் 20 minutes நீங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேவே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். நீங்க மத்த விஷயத்துக்காக யோகாவை விட்டீங்கன்னா அவ்வளவுதான். அந்த டே ஃபுல்லா யோகா பண்ணலையே, அது மேபி நெக்ஸ்ட் டே கூட யோகா நீங்க கண்டினியூ பண்ணாம போக வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இருந்தாலும் நீங்க டெய்லி பேசிஸ் யோகாவை செஞ்சுட்டீங்கன்னா அடுத்தடுத்து பீஸ்ஃபுல்லா போயிடும். இல்லைன்னா அந்த யோகாங்கிற தாட் வந்து உங்க மைண்டுக்குள்ள இருக்குன்னு சொல்ல வந்தேன் சார். அவ்வளவுதான். எக்ஸலண்ட் வண்டர்ஃபுல்மா. சூப்பர், தேங்க்யூ செல்லக்குட்டி. வேறு யாரும் இதை பற்றி ஷேர் பண்ணணுமா? வேறு யாரும் இருக்கீங்களா? சார்லஸ் புதுசாக நம்ம தலைவன் வந்திருக்கான். சார்லஸ் பேச வைப்போம். சார்லஸ், இந்த கேள்வி புரிஞ்சதில்ல, நீங்கள் ஏன் சொல்கிறீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? சார்லஸ் சூப்பர் சிங்கர். சார்லஸ் தலைவன் பாடினா வச்சுக்கலாம், கேட்டுகிட்டே இருக்கலாம். ஒரு நாள் எல்லாத்தையும் பாட வைப்பானே, ஒரு மியூசிக்கில் இதில் ஓல்டேஜ் ஹோமில் இந்த மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம் பாட வைப்பான் தலைவன். சார்லஸ் சீக்கிரம் அன்மியூட் பண்ணிவாங்க. சார்லஸ் சிஜே இதில் வந்துட்டான் பாருங்க. அபிஷேக் டஃப் கொடுப்பாரு சார்லஸ். நம்ம ஆஃபீஸ் வந்திருந்தாரு அன்றைக்கி மியூசிக் நாங்கள் கான்சர்ட் போயிட்டு வரும்போது. சார்லஸ் அட்மிட் பண்ணிக்கோங்க. சார்லஸ் இப்படி பிரகாசமாக இருக்காரு பாருங்க. அபிஷேக்கும் பிரகாசமாக இருக்கார், சார்லஸும் பிரகாசமாக இருக்கார். லைட்டு முன்னாடி தான் வரும் உங்களுக்கு 2 பேருக்கும். சார்லஸ் அட்மிட் பண்ணிக்கோங்க. சார்லஸ் இதை பேசிகிட்டு இருக்கோம்ல, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். குட் மார்னிங். நான் எல்லாருக்கும் மார்னிங். இல்லை, நான் 2 வேலையும் செஞ்சு ஏதாவது எப்படி சொல்ல, ஏதாவது இந்த 2 வேலையும் ஏதாவது செஞ்சுட்டே இருந்தோம்னா ஏதாவது ஒரு நேரத்தில் அது பலன் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அது இப்போ ஒன்று நமக்கு மெயினாக ஒன்று பண்ணிட்டு இருப்போம்ல. மெயினாக ஒன்று பண்ணிட்டு இருக்கும்போது அதுவும் லைட்டாக அதை பார்த்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அதுக்கும் 2 வேக்கு ஈக்குவலான ஒரு நேரத்தில் அது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா சொல்ல தெரியல. ரெண்டுமே பண்ணிட்டு இருந்தானா எப்படி நமக்கு ரெண்டுல ஏதாவது உதவிரும் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டுமே மற்ற டைம்ல ஏதாவது ஒரு டைம்ல ஒர்க் அவுட் ஆகும். ஒன்று நமக்கு ப்ரியாரிட்டியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, ரைட் சார். தேங்க்யூ சார்லஸ். ஓகேண்ணா. சூப்பர். தனுஷா அபிஷேக் சொல்லிட்டு நம்ம தனுஷா ஒரு நிமிஷம் டைம், அபிஷேக் ஒரு நிமிஷம் டைம், அப்புறம் நிதின் சார் கொடுத்துடலாம். தனுஷா சொல்லுங்க. சீக்கிரம் ரியாக்ஷன் டைம் சீக்கிரமாக இருக்கும். ஸ்டார்ட் உடனே. பிடிச்ச வேலையா இருந்தா அதாவது ஏதாவது ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி பண்ணனா அந்த விஷயத்துல நம்மளோட 100% எஃபர்ட்டை கொடுக்க முடியும். மேபி இந்த பிடிச்ச விஷயம் அந்த ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி பண்றதுக்காக இன்னொரு விஷயம் வேணா பண்ணலாம். அந்த இன்னொரு விஷயம் அதுக்காக இருக்கலாம். இந்த விஷயத்தை இன்னும் ஃபோக்கஸ் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னா அது எடுத்துக்க வேண்டாமா? ஆமா, ஒரு விஷயத்தை தான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்த பண்றதுக்காக இந்த விஷயம் உதவுதா, இந்த ஒரு விஷயத்த பண்ணலாம். ஃபோக்கஸ் பண்ண ஹெல்ப் பண்ணலாம்னா அதை விட்டுறலாம். ஆமா, ரைட். அபிஷேக் அதே சொல்லணும்னா திரும்ப அப்படி சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, சொல்லுங்க. ஓகே, சொல்லுங்க.
சொல்லுங்க சீக்கிரம் டைம் சேவ் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம், காலை வணக்கம். வணக்கம். அதாவது நைட் ஷிஃப்ட் கிடைக்காம பகல் ஷிஃப்ட் மட்டும் கிடைச்சா 2 வேளை பாருங்க. நைட் ஷிஃப்ட் கிடைச்சிச்சுன்னா நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டே பகல் ஷிஃப்ட் பார்க்காதீங்க. அவ்வளவுதான். 2 ஒரே நேரத்துல 2 குதிரையில சவாரி பண்ணாதீங்க. டங்குவார் கிழிஞ்சிரும். ஒரு டைமில் ஒரு வேலையில் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி இறங்கணும். அதுதான் அப்படின்னு சொல்லி இறங்கணும் இல்லை? ஓகே, இது வேறு. ஓகே, நிதின் சார்ட்ட கொடுத்துருமா? நிதின் சார் இருக்காங்களா? நிதின் சார், ஓவர் டு யூ. கரெக்டாக 5:39 வரைக்கும் டைம், 4 minutes டைம் எடுத்துக்கோங்க. ஓவர் டு யூ. கன்க்ளூஷன் வந்துடணும். கரெக்டாக 5:39 கன்க்ளூஷன் கொடுத்துருங்க. ஓவர் டு நிதின் சார். நிதின் சார் எல்லாம் நிதின் சார் சாட் பாக்ஸில் போடுங்க. என்னன்னு போடுங்க சாட் பாக்ஸில். என்னன்னு போடுங்க. என்னன்னு போடுங்க. சாரி, கேட்கல, கொஞ்சம் சவுண்ட் கேட்கல. நிதின் சார், ஓவர் டு யூ. நீங்கள் சொல்லுங்கள். கேக்குதா? கேட்குது நிதின் சார். ஓகே பிரதர், ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருந்தேன். முதல்ல ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் அண்ணாவைக்கும் காலை வணக்கம். காலை வணக்கம். தானம் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டுகிட்ட நான் பேசியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரே நாளில் வந்துட்டு ஒரு 30 பேருக்கு அவரே நான் ஸ்பான்சர் பண்ணுறதா ரெகுலராக சொல்லியிருக்காரு. அப்படியா? பரவாயில்லையா? சூப்பர். அபிஷேக், ஆனால் பட் எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா நான் வந்து நான்வெஜ் பண்ணலாமா இல்லை வெஜ் தான் பண்ணணுமா? என்ன வள்ளலை பற்றி நீங்கள் அதிகமாக பேசுறதுனால எதனால பரவாயில்லையா? வெஜ் தான். இதனால பரவாயில்ல கேட்குறேன். சம்டைம்ஸ் நிறைய பேர் நான்வெஜ் பண்ணுறதும் முன்ன வராங்க தான் கேட்குறேன். வேண்டாம், அவங்க நன்றி சொல்லிடலாம். பண்ண வேண்டாம் சொல்லிடலாம். வரவேறுங்க. உணவை என்னைக்குமே வேண்டாம்னு சொல்லக்கூடாது. சாப்பிடுறது இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லக்கூடாது. வர உணவை வந்து மனசார ஏத்துக்கிடணும். அவங்கள வந்து என்ன பண்ணுங்கன்னா, நான்வெஜ் பண்ணி தரேன்னு சொல்றாங்கல்ல, அவங்கள்ட்ட என்ன சொல்லலாம்னா, இந்த மாதிரி நெய்ச்சோறு, தேங்காய் சோறு அப்படிங்கிற மாதிரி செஞ்சு தர சொல்லுங்க. அது கொடுப்பேன். நான்வெஜ் வேண்டாம். நான்வெஜ் எதுவும் வேண்டாம். அதாவது அந்த நெய்ச்சோர்லேயே இந்த பருப்பு சாதம்லாம் பருப்புலாம் வச்சு பண்ணுவாங்கல்ல, அது வாய்ப்பு நிறைய. அந்த மாதிரி கேட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை சொல்லி. தேங்க் யூ. ஃபர்ஸ்ட் ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை சொல்லி. தேங்க் யூ. ஆமா. அப்போ அதுக்கப்புறம் அது சரி சொல்லுங்க, வெடிகுண்டை போடுங்க. கொள்கைக்கு எதிரானவன் இல்ல கொள்கைக்கு ஆதரவானவன் தான். பட் வந்துட்டு அது வேற மாதிரி செயல்பாடு நடக்கும். சரி, இன்னைக்கு கதைக்கு நம்ம வந்துருவோம். 2 minutes தான். டாபிக் வந்துட்டு 2 செயல்கள். 2 செயல்கள் அப்படிதானே? 2 செயல்கள் பண்ண முடியுமான்னு கேக்குறீங்க. 2 செயல்கள் பண்ண முடியும். மனிதனால வந்துட்டு பல்வேறு விஷயங்களை கவனிக்க முடியும். பட் எது முக்கியமோ நம்ம அதை தான் ஃபர்ஸ்ட் நம்ம செய்யணும். ஒரே நிமிடத்தில் ஒரு செகண்ட்ல வந்துட்டு 18 விஷயங்கள் 20 விஷயங்களோட மனிதனால கவனிக்க முடியும். பட் அந்த டைம்ல அந்த இடத்துக்கு எது தேவையோ நம்ம அதுதான் மெயினா செய்யணும். நம்ம அதை தாண்டி வேற புதுக்கிறது அந்த டைம்ல தேவைப்படாது. பட் அனலைஸ் பண்றது, அண்டர்ஸ்டாண்ட் பண்றது நம்மளோட திறமை அது. பட் அந்த இடத்துக்கு தேவையா இல்லையான்னு பார்த்துட்டு மற்ற விஷயங்கள் பார்த்துட்டு தேவையானதை செய்யலாம், தேவையில்லாத அவாய்ட் பண்ணிடலாம். அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. சிம்பிள். சூப்பர் சூப்பர் சூப்பர். வேற லெவலில் இதுதான் சார். சொல்லுங்க அதுவும். ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காப்புல. தேவையானது எது, தேவையில்லாதது அப்படிங்கிறத பார்த்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி உள்ளதை பண்ணிடணும். அது பண்ணிட்டாதான் நம்ம வந்து நிம்மதியாக இருப்போம் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு. கண்டிப்பா. சூப்பர் நிதின் சார். நிதின் சார், ஒரு கேள்வி இருக்குது. இந்த செஷன் இருக்குல்ல, இந்த செஷனை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், கேள்வி கேட்குறேன், எல்லாத்தையும் பேச வைக்கிறேன், அதெல்லாம் பண்ணுறேன். இது நீங்கள் பண்ண என்ன? எனக்கு விருப்பமான விஷயம் தான் அது. பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுங்களேன். நான் பேசாமல் ஒரு பார்ட்டிசிபெண்டாக இருந்தேன். கண்டிப்பா. ஆனால் வீடியோ ஆன் பண்ணுவோம் நீங்கள். டீல் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறேன். நான் கடைசியாக ஒரு 2-3 நிமிஷம் கன்க்ளூஷன் கொடுத்துக்கிறேன். இது எப்படி இருக்கு? இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் கூட. சரி, நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அம்மா கூட நீங்களே என்ன பண்ணிடுங்க, வீடியோ ஆன் பண்ணி கேள்வி கேட்டுருங்க, எல்லாத்தையும் பேச வைங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்து கேள்வி கேட்பீங்களா, நீங்கள் கேளுங்க, ஆரம்பிங்க. முயற்சி பண்றேன் பிரதர். நாளையிலேருந்து உங்களோட நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அட்மினோட ஹெட்டுக்குன்னு ஒரு பவர் இருக்குல்ல? இல்லை பிரதர், அட்மினோட ஹெட்டுக்குன்னு ஒரு பவர் இருக்கு, நம்ம அதை பண்ணக்கூடாது இல்லையா? நமக்கு ஏன்னா பவர் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூட்டட். இங்கே பவர் வந்து தனுஷே தான் பவர், எல்லாருக்கும் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க.
அதனால் நம்ம வந்து ஒன்றும் இல்லை யாருனாலும் ஓ. சரி இப்போ முயற்சி பண்ணுறேன். நாளைக்கு முயற்சி பண்ணுவோம். நானும் அப்பப்போ இந்த சொல்லி முத்து மாதிரி அபிஷேக் மாதிரி நானும் அப்பப்போ நடுவில் பேசுகிறேன். ரைட்டு, அனைவருக்கும் நன்றி. இதில் முக்கியமாக வேறு விசேஷம் இருக்கா?